நின்றார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நிறைய கதவுகளை நீங்களே பூட்டி இருக்கலாம். இனி நான் யார் திறக்கணும்னு சொன்னா கூட நான் திறக்க மாட்டேன் பாஸ்டர், நான் திறக்க மாட்டேன். யார் பேசினாலும் நான் மாற மாட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. நான் மனசை விட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள் உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கலாம். வேண்டாம், எதுக்கு இந்த மாதிரி நான் பாடுபடுறேன்? எதுக்காக நான் இந்த மாதிரி நம்புறேன்? அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனி நான் திறக்க மாட்டேன். ஆனால் உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களை அப்படி விடுகிற தேவன் அல்ல. அதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். இந்த பிள்ளை இரவு நேரத்தில் ஏதாவது ஒன்று கோச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிள்ளைங்க கோச்ச உடனே நிறைய பிள்ளைங்க எதில் கை வைப்பாங்கன்னா, சாப்பாட்டில் கை வைப்பாங்க. அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். உடனே அவங்க அப்பா 2 டைம் சொல்லி பார்ப்பாரு, ஏப்பா சாப்பிடுப்பா, எதுப்பா கோவத்தை மனசில் வச்சு நீ எதுக்குப்பா சாப்பிடாம இருக்கிற, சாப்பிட்டு போய் படு, உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தேவையான அளவு இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சு படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ரொம்ப கோபமாக போய் படுத்தாலும் யார் மட்டும் பக்கத்தில் போவானா, அம்மா மட்டும் பக்கத்தில் போய், சாமி ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு படு சாமி, இல்லை அப்படின்ற பிஸ்கட்டை மட்டும் பாலில் கொஞ்சம் முக்கிட்டு சாப்பிடு. எப்படியாவது அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய கோபத்தெல்லாம் மாற்றி கடைசியில் ஒரு தோசை கேட்டவனுக்கு 18 தோசையை சுட்டு கொடுத்து அப்படிதான் நிறைய அம்மாங்க படுக்க வைப்பாங்க. இது என்னன்னா, பூட்டப்பட்ட இருதயமாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு பாசம் இருக்குது, அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை மேலே பாசம் இருக்குது. இல்லை, நீ ஏன் பிள்ளை, நீ எதுக்கு சாப்பிடாம படுக்கணும், நீ ஏன் பிள்ளை, நீ எதுக்கு பட்டினியோட இருக்கணும், வேண்டாம் அந்த பாசம். அப்போ ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் பாருங்க, எவ்வளோ பாசம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் உயிரோட எழுந்து ஆண்டவர்